மைக்ரோகிரீன்ஸ் வந்து முளைக்கட்டின தானியங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல வளர்ற கீரை. மைக்ரோகிரீன்ஸோட ஸ்டேஜ்ல வந்து கீரையை சாப்பிட்டா சத்து அதிகம்னு தெரிஞ்சுக்கிட்டோம். வளர்ந்த கீரையை விட 40 மடங்கு அதிகம்னு. இப்போ முளைக்கட்டின தானியங்கள் வந்து எப்படின்னா, இப்போ பயிர் வந்து ஊற வைப்போம், அதை ஒரு நாள் வந்து ஸ்ப்ரவுட் பண்ற ஸ்டேஜுக்கு கட்டி கொடுத்துருவோம். அவ்வளவுதான். இந்த கீரை வந்து எப்படின்னா மண்ணில் போட்டு நம்ம வேரோட வளர்க்கணும். இதுக்கு வந்து இப்ப நமக்கு முளைக்கட்டின தானியங்கள் வந்து அந்த முளை போட முடிஞ்சிரும். இப்ப இது வந்து முழுசா வளர்ந்த கீரை. இந்த 2 இலை இருக்கு இல்லைங்களா, இது வந்து முழுசா வளர்ந்த ஸ்டேஜ் தான் மைக்ரோகிரீன்ஸ். இதுக்கு மேல வந்து 3வது இலை வர்றதுக்குள்ள நம்ம இதை வந்து சாப்பிடணும். அந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா இது அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். அதனால வேறு தண்டு எல்லாத்துக்குமே வந்து நியூட்ரிஷன் வந்து போக ஆரம்பிக்கும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து இதுல மட்டும்தான் இருக்கும். அதனால நம்ம எடுத்துக்கணும் மைக்ரோகிரீன்ஸா. இப்ப இதுல வந்து ஸ்ப்ரவுட்டடா நம்ம எடுத்துக்கிறப்ப வந்து இதுல வந்து கொஞ்சம் பித்தமும் அது மாதிரியும் இருக்கும், அந்த தோல்ல அது மாதிரிலாம். இதுவே நம்ம மைக்ரோகிரீன்ஸா எடுத்துக்கிறப்ப அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இப்ப நம்ம வந்து கொள்ளு வந்து சாப்பிட்டா நமக்கு சூடு அது மாதிரி சொல்லுவாங்க. இதுவே நம்ம மைக்ரோகிரீன்ஸா அதை நம்ம மாத்தி சாப்பிட்றப்ப அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது. வெந்தயம் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப கூலிங் அதிகமா இருக்கும். கீரையா எடுத்துக்கிறப்ப கொஞ்சம் குறையும்.